நீங்கள் மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் பார்த்து 2 நாள் எக்ஸைட்டடாக இருந்து 3வது நாள் ஓல்ட் ஹேபிட்டுக்கு திரும்பி போறீங்களா? நீங்கள் மட்டும் இல்லை, இது மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு நடக்கிற ஒரு காமன் பேட்டர்ன். ப்ராப்ளம் உங்களுக்கு மோட்டிவேஷன் இல்லைன்னு இல்லை, நீங்கள் ராங் திங்கை சேஸ் பண்ணுறீங்க. இன்னைக்கு மோட்டிவேஷனுக்கும் டிசிப்ளினுக்கும் ரியல் டிஃபரன்ஸ் என்னன்னு சயின்ஸ் ரீதியாக எக்ஸாம்பிளோட விளக்கமாக பார்க்கலாம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி ரியல் ப்ராக்டிக்கல் கண்டென்ட் தினமும் பார்க்கணும்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா உங்கள் டெய்லி ரொட்டீனை எப்படி ரீபில்ட் பண்ணுறதுன்னு ஃபுல் கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ ஆரம்பிக்கலாம். மோட்டிவேஷன், டிசிப்ளின், இந்த 2 வேர்ட்ஸையும் நாம் இன்டர்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணுறோம். இன்னைக்கு மோட்டிவேஷன் இல்லைன்னு சொல்கிறோம் அல்லது டிசிப்ளின் இல்லைன்னு சொல்கிறோம். ரெண்டும் ஒன்று தான்னு நினச்சிக்கிட்டு, ஆனால் அவை கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள். வேறு ஆரிஜின், வேறு டியூரேஷன், வேறு ரிசல்ட். இந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிக்காம நீங்கள் எப்பவும் ஒரு சைக்கிளில் தான் இருப்பீங்க. எக்ஸைட்டடாக ஸ்டார்ட் பண்ணுறது, ஃபியூ டேஸில் ஸ்டாப் பண்ணுறது, பிறகு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறது, மறுபடியும் ஒரு நியூ மோட்டிவேஷ்னல் வீடியோ தேடி போகிறது. இந்த வீடியோ முடிகிறப்போ இந்த சைக்கிளில் இருந்து எப்படி பர்மனெண்ட்டாக வெளியிலே வரலாம்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும். மோட்டிவேஷன் ஒரு எமோஷன். அது இன்ஸ்பைரிங் வீடியோ பார்த்தப்போ, நியூ இயர் ஸ்டார்ட் ஆனப்போ, யாராவது சக்ஸஸ் ஸ்டோரி கேட்டப்போ அல்லது ஒரு வெட்டிங்கில் சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரெண்டை பார்த்தப்போ வரும் ஒரு டெம்பரவரி ஃபீலிங். இது பவர்ஃபுல் தான். அது உங்களை ஆக்ஷன் எடுக்க புஷ் பண்ணும், ஒரு சடன் எனர்ஜி பர்ஸ்ட் தரும். ஆனால் எமோஷனாக இருக்கிறதால அது வெதர் மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகும். இன்னைக்கு ஹையாக இருக்கும், நாளைக்கு லோவாக இருக்கும். சயின்ஸ் படி பார்த்தா மோட்டிவேஷன் டோபமைனோட கனெக்ட் ஆகியிருக்கு. பிரெயினில் ஒரு ரிவார்ட் ஆன்டிசிபேஷன் கெமிக்கல். நியூ ஐடியா, நியூ கோலை திங்க் பண்ணுறப்போ இந்த டோபமைன் ஸ்பைக் ஆகும். அதனால் எக்ஸைட்டடாக இருப்போம். ஆனால் ஆக்சுவல் ஹார்ட் ஒர்க் ஆரம்பித்த உடனே இந்த டோபமைன் குறையும், அதோட எக்ஸைட்மெண்ட்டும் குறையும். மோட்டிவேஷனை மட்டும் டிபெண்ட் பண்ணி பில்ட் பண்ணின ஹேபிட்ஸ் மோட்டிவேஷன் குறையும் போது ஆட்டோமேட்டிக்கலி கொலாப்ஸ் ஆகும். டிசிப்ளின் ஒரு எமோஷன் இல்லை, அது ஒரு டிசிஷன், ஒரு சிஸ்டம். அது நான் இப்போ இதை பண்ண ஃபீல் பண்ணுறேனா இல்லையான்னு கேட்காம நான் இதை பண்ணுறேன் ஏன்னா நான் இதை கமிட் பண்ணிட்டேன்னு ஆக்ட் பண்ணுறது. டிசிப்ளின் மூடை டிபெண்ட் பண்ணாது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்கள் டெய்லி ப்ரஷ் பண்ணுறீங்களா? இன்னைக்கு ப்ரஷ் பண்ண மூடு இருக்கான்னு கேட்டுட்டா இல்லை. அது ஒரு ஆட்டோமேட்டிக் நான் நெகோஷியபிள் ஹேபிட் ஆகிடுச்சு. டிசிப்ளின் கோலே இம்பார்ட்டன்ட் ஹேபிட்ஸை இது மாதிரி ஆட்டோமேட்டிக் லெவலுக்கு கொண்டு போகிறது தான். அதுதான் மோட்டிவேஷன் ஃபேட் ஆனாலும் கன்சிஸ்டண்ட்டாக ரிசல்ட்டை தரக்கூடிய ரியல் ரீசன். ஏன் மோட்டிவேஷன் ஒன்லி ரிலையபிள் இல்லை? ஒருத்தர் ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ பார்த்து அன்னைக்கே ஜிம் ஜாயின் பண்ணி டயட் பிளான் ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணினாங்க. முதல் வீக் ஹை எனர்ஜியோட எல்லாத்தையும் பண்ணினாங்க. ஏர்லி மார்னிங் வேக்கப், ஃபுல் ஒர்க் அவுட், ஸ்ட்ரிக்ட் டயட். செகண்ட் வீக் இனிஷியல் எக்ஸைட்மெண்ட் குறையும் போது மோட்டிவேஷனும் குறைஞ்சது. பாடி பெயின் ஸ்டார்ட் ஆச்சு. ரிசல்ட்ஸ் இம்மீடியட்டாக தெரியலை. அவங்க ஜிம் மிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நாளைக்கு போவோம்னு சொன்னது ரிப்பீட்டட்லி நடந்துச்சு. 3வது வீக்குக்குள்ள ஃபுல்லாக ஓல்டு ரொட்டீனுக்கே திரும்பிட்டாங்க. ஜிம் பேக்கை கார்னரில் தூக்கி வச்சுட்டாங்க. இந்த சைக்கிள் உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்கா? டிசிப்ளின் எப்படி டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ணுறது? ஒருத்தர் நான் தினமும் காலை
6 மணிக்கு 20 நிமிடம் வாக்கிங் பண்றேன்னு ஒரு ஸ்மால் ஸ்பெசிபிக் கமிட்மெண்ட் எடுத்தாங்க. மூட் நல்லா இருந்தாலும் இல்லாட்டியும், ரெயின் வந்தாலும், டயர்டா இருந்தாலும் அவங்க அந்த 20 நிமிடம் வாக் பண்றாங்க. சம்டைம்ஸ் ஸ்லோவர், சம்டைம்ஸ் லெஸ் எனர்ஜெட்டிக், ஆனா கன்சிஸ்டண்டா. முதல் 2 வாரம் இது கஷ்டமா இருந்துச்சு. வில் பவர் யூஸ் பண்ணி தான் பண்ண வேண்டி இருந்துச்சு. ஆனா 3 மாசம் கழிச்சு இது ஈஸியர் ஆகி இருக்குது. 6 மாசம் கழிச்சு இது ஒரு ஆட்டோமேட்டிக் ஹேபிட் ஆயிடுச்சு. இனி வில் பவர் ரிக்வயர் பண்ணல. டிசிப்ளின் ஸ்மால் கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன்ல இருந்து பில்ட் ஆகும், பிக் எமோஷனல்ல இருந்து இல்ல. இது இம்பார்ட்டன்ட். மோட்டிவேஷன் பேட் இல்ல, அது எனிமி இல்ல, அது ஒரு கிரேட் ஸ்டார்டிங் பாயிண்ட். மோட்டிவேஷன் இல்லாம யாரும் ஒரு நியூ கோலை கூட திங்க் பண்ண மாட்டாங்க. ப்ராப்ளம் அதை மட்டும் சோல் ஃபியூவலா யூஸ் பண்ணும்போது வரும். ஒரு கார் ஸ்டார்ட் பண்ண இக்னிட்டேஷன் ஸ்பார்க் நெசசரி. ஆனா அந்த ஸ்பார்க் மட்டும் வச்சு கார் ஓடாது. ஃபியூவல், என்ஜின், கன்சிஸ்டன்ட் சிஸ்டம் வேணும். அதே மாதிரி தான் மோட்டிவேஷனை ஒரு இக்னிட்டேஷன் ஸ்பார்க்கா யூஸ் பண்ணுங்க. ஆனா உடனேயே டிசிப்ளின் சிஸ்டம்ஸ் பில்ட் பண்ண ஆரம்பிங்க. மோட்டிவேஷன் உங்களை ஸ்டார்ட் பண்ண வைக்கும், டிசிப்ளின் உங்களை கண்டினியூ பண்ண வைக்கும். டிசிப்ளினை எப்படி ப்ராக்டிக்கல்லி பில்ட் பண்றது? ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். முதல்ல ஸ்மால் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓவர்வெல்மிங் பிக் கோல்ஸ் வேணாம். தினமும் ஜிம்ல 2 ஹவர்ஸ்க்கு பதிலா தினமும் 10 நிமிடம் எக்ஸசைஸ்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்மால் கோல்ஸ் ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். அதனால கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். இரண்டாவது, ஸ்பெசிபிக் டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதுன்னு இல்லாம எக்ஸாக்ட் டைம் டிசைட் பண்ணுங்க. மூணாவது, ஸ்ட்ரீக்கை ட்ராக் பண்ணுங்க. ஒரு கேலண்டர்ல ஒவ்வொரு நாளும் கம்ப்ளீட் பண்ணின டேக்கு ஒரு மார்க் போடுங்க. இந்த விஷுவல் ப்ராக்ரஸ் கண்டினியூ பண்ண மோட்டிவேஷன் ஆகும். ஸ்ட்ரீக் பிரேக் பண்ண மனசு வராது. நாலாவது, மிஸ் ஆனா கில்ட்டில் ட்ராப் ஆகாதீங்க. ஒரு நாள் மிஸ் பண்றது நார்மல், ஆனா அடுத்த நாளே திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. பர்ஃபெக்ட் ஸ்ட்ரீக் நெசசரி இல்ல, கன்சிஸ்டன்சி ஓவர் டைம் தான் முக்கியம். ஐந்தாவது, ஒரு அக்கௌண்டபிலிட்டி சிஸ்டம் வைங்க. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுங்க அல்லது ஒரு குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. வேறு ஒருத்தர் வாட்ச் பண்றாங்கன்னு தெரிஞ்சா கமிட்மெண்ட் ஸ்ட்ராங்கர் ஆகும். ஒரு சிம்பிள் கம்பேரிசன். 2 பிசினஸ் ஓனர்ஸ் ஒரே ஐடியாவோட ஒரே கேபிட்டலோட ஸ்டார்ட் பண்ணினாங்க. ஒருத்தர் மோட்டிவேஷன் ஹையா இருந்தப்போ இன்டென்ஸா ஒர்க் பண்ணி நியூ ஐடியாஸை அக்ரெசிவா சேஸ் பண்ணி, மோட்டிவேஷன் லோவா இருக்கும் டேஸ்ல எதுவும் பண்ணாம விட்டுட்டாங்க. ப்ராக்ரஸ் வெரி இன்கன்சிஸ்டண்டா இருந்துச்சு. சில வாரங்க ஹியூஜ் ப்ராக்ரஸ், சில வாரங்க ஜீரோ ப்ராக்ரஸ். இன்னொருத்தர் தினமும் குறைந்தது 2 மணி நேரம் பிசினஸ் ஒர்க்குன்னு ஒரு டிசிப்ளின் ஃபிக்ஸ் பண்ணி, மூட் எப்படி இருந்தாலும், எக்ஸைட்டடா இருந்தாலும் இல்லாட்டியும் அந்த 2 மணி நேரம் கன்சிஸ்டன்ட்லி ஒர்க் பண்ணினாங்க. சம்டைம்ஸ் கிரியேட்டிவ் ஒர்க், சம்டைம்ஸ் போரிங் அட்மின் ஒர்க், ஆனா டெய்லி. 1 வருஷம் கழிச்சு டிசிப்ளின் இருந்தவங்க மோட்டிவேஷன் இருந்தவங்களை விட மிகவும் அதிகமாக ப்ராக்ரஸ் அச்சீவ் பண்ணி இருந்தாங்க. சிம்பிள்லி ஏன்னா அவங்க ஷோ அப் பண்றது கன்சிஸ்டண்டா இருந்துச்சு. டிசிப்ளின் டீப்பஸ்ட் எஃபெக்ட். அது உங்க ஐடென்டிட்டியையே சேஞ்ச் பண்றது. நீங்க தினமும் ஒரு ஸ்மால் கமிட்மெண்ட்டை கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ணும்போது நீங்க செல்ஃபை பார்க்குற விதமே மாறும். ஆரம்பத்துல நான் எக்ஸசைஸ் பண்ண ட்ரை பண்றேன்னு நினைப்பீங்க. ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு நான் ஒரு பர்சன், யாரு டெய்லி எக்ஸசைஸ் பண்றாருன்னு நினைப்பீங்க. இதுதான் ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆக்ஷன்ல இருந்து ஐடென்டிட்டி பில்ட் ஆகுது. ஐடென்டிட்டி இருந்து ஆட்டோமேட்டிக் ஆக்ஷன் வரும். இதுதான் சக்சஸ்ஃபுல் பீப்புளுக்கும் ஸ்ட்ரகிளிங் பீப்புளுக்கும் மிடில்ல இருக்கிற ரியல் டிஃபரன்ஸ். மோட்டிவேஷன் ஒரு டெம்பரவரி கெஸ்ட் மாதிரி, வரும் போகும். டிசிப்ளின் ஒரு பெர்மனன்ட் ஃபவுண்டேஷன் மாதிரி,
ஒரு முறை பில்ட் பண்ணினா அது உங்களோட லைஃப்ல எப்பவும் இருக்கும். இன்னைக்கு நீங்க எடுக்கிற ஒவ்வொரு ஸ்மால் டிசிப்ளின் ஸ்டெப்பும் நாளைக்கு நீங்க யாரா இருக்க போறீங்கன்னு டிசைட் பண்றது. நீங்க இப்போ ஏதாவது ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தா மோட்டிவேஷனுக்கு வெயிட் பண்ணாதீங்க. ஒரு ஸ்மால் ஸ்பெசிஃபிக் டிசிப்ளின் கமிட்மெண்ட் எடுங்க. இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. பிக்கா ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். ஸ்மாலா, ஸ்பெசிஃபிக்கா, கன்சிஸ்டண்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல நீங்க எந்த ஒரு ஸ்மால் டிசிப்ளின் இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு போடுங்க. நான் ஒவ்வொரு கமெண்ட்டும் படிப்பேன். இது மாதிரி ரியல் ப்ராக்டிக்கல் கண்டென்ட் தினமும் பார்க்கணும்னா விதை தமிழா மோட்டிவேஷனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ வெட்னஸ்டே வரும்.